ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெரைட்டி ரைஸ்க்கெலாம் சூட் ஆகிற மாதிரி ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். கருப்பு கொண்ட கடலையை 10 மணி நேரம் ஊற வச்சதை அதை தண்ணியோட ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இது கூட உப்பும் சேர்த்துக்கிறேன். ஒரு மிக்சி ஜாரில் 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் குக்கரில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு மிக்சி ஜாரை அலசி தண்ணியும் ஊற்றிக்கிறேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு 6 விசில் விட்டு எடுத்துக்கணும். நல்லா ஊறலை அப்படின்னா 2 விசில் சேர்த்து விட்டுக்கோங்க. நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் கடுகு போட்டு பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வதக்கி கொடுத்துட்டு குக்கரில் இருக்க கிரேவியை இது கூட சேர்த்துடலாம். இப்படியே சாப்பிட்ணும் அப்படின்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். 1 நிமிஷம் சிம்லேயே வச்சு மூடி போட்டு மூணுனா சைட் டிஷ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.